நீங்கள் செக்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஈவன் பீரியட்ஸ் வரும்போதும் பண்ணலாம். இல்லை எனக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க, முதல் பீரியட்ஸ் முடிந்த முதல் நாள்லேருந்து அடுத்து மாதவிலக்கு வர்ற கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் மாதவிலக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். இது நல்லது. கருவெல்லாம் கலையாது. அதாவதுங்க பூமி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். படு வேகமாக பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. நமக்கு எதுவும் தெரியுதா என்ன? நம்ம ஒரு சிகரெட்டை நிற்க வைக்க முடியும் டேபிள் மேலே. அதனால் அந்த அதிர்வுகள் நம்மளை பாதிக்கிறது. அது மாதிரி வயிற்றில் கரு சின்னதாக இருக்கும், அது கர்ப்பப்பைக்கு உள்ளே போய் ஒட்டிக்கும். நம்ம நடமாடுறதுனால நம்ம செக்ஸ் பண்ணுற போதோ அது கலையாறுது. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது கர்ப்பப்பையில். நீங்கள் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வது பெண் உறுப்பில் வச்சுக்கிறீங்க. ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த அதிர்வுகளால் கரு கலையாது. ரெண்டாவது, ரெகுலராக செக்ஸ் வைக்கிறதுனால கருத்தரிக்கிற தன்மை அதிகமாகும். ஏன்னா இயல்பான ஒரு பெண்ணுக்கு 2-3 கருமுட்டைகள் வரலாம் ஒரு மாதத்தில். முதல் கருமுட்டை 15ஆம் தேதி வந்ததுன்னா 2வது 20, 3வது 24ன்னு வரலாம். கொஞ்ச நாள் ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் செக்ஸ் பண்ணிட்டு நிறுத்திட்டிங்கன்னா 2வது 3வது கருமுட்டைகள் வெளிவரும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுருவோம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ரெகுலராக எல்லா வாரமும் செக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் 4 முறைக்கு மேலே செக்ஸ் வச்சுக்கோங்க. கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஈடுபடக்கூடிய தாம்பத்திய உறவுனால் ஒரு கரு கலையாது.